இன்று நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 4 மணி நேரம் ஜெபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நான் 30 நாள் உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் தெரியலை. இயேசப்பா நம்முடைய இரட்சகர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை தள்ளாதவர், மழை போல் பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல் உருக வைக்கிறவர், என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னவர், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர், நான் உன்னை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர், நீ தேவனால் மறக்கப்படுவது இல்லை என்று சொன்னவர், நீ போகிய இடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் அது வாய்க்காமலே போகும் என்று நிறைய காரியங்களை நம்ம இடத்துல அவர் பேசியிருக்கிறார். கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறார். என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்த அந்த தேவன் இன்றைக்கி நம்ம எத்தனையோ காரியங்களே தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கடன் பிரச்சனை அடைய வேண்டும் கேட்குறோம், குடும்பத்தில் ஒரு மனது வேணும் கேட்குறோம், பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் கேட்குறோம், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஒழுக்கமான பிள்ளைகளாக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் வேணும் என்று கேட்கிறோம். எவ்வளோ காரியங்களை நாம் ஏசப்பட கேட்குறோம். ஆனால் அது வந்த மாதிரியும் தெரியல, வராத மாதிரியும் தெரியல, இருந்த மாதிரியும் தெரியல, இல்லாத மாதிரியும் தெரியல. அப்படியே மதன் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் நடத்துகிறாரு, குடும்பத்தை நடத்துகிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு. ஆனால் பெற்றுக்கொண்ட மாதிரி தெரியல, ஒரு முன்னேற்றம், ஒரு உயர்வு, ஒரு மேன்மை வந்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த நாட்களிலே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆராதனை பண்ணும்போது எல்லோரும் ஒன்றா இருக்கிறது கிடையாது. ஆராதனை பண்ணும்போது ஒரு சில பேர் வர்றாங்க, நடுவில் ஒரு சில பேர் வர்றாங்க, ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு ஒரு சில பேர் வர்றாங்க. அதில் ஒரு உண்மையான ஒரு பயபக்தி இல்லை, எதுலேயுமே ஒழுங்கு கரையம் அப்படி இல்லாமல் இருக்கிறது. நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வத்தை, நம்மளுக்கு சுகத்தை கொடுத்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்தும்படி, நன்றி சொல்லும்படி, அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும்படி தான் இந்த ஓய்வு நாள் ஆராதனை இருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களிலே அவரை குறித்து ஒரு அலட்சியம், ஒரு அசால்ட்டு, அந்த இயேசு மகாராஜாவை குறித்து ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயபக்தி இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால், இதில் தான் நமக்கு உண்மையான ஒரு காரியம் இருக்கிறது.